இந்த ஓய்வு நாளை கூட்டி கொடுத்துக்கிறீ உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த மாலையிலே இந்த புல்பிலிருந்து பேசக்கூடிய வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாரும். எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு உந்துதலாக இருக்கட்டும், அது எச்சரிப்பாகவும் இருக்கட்டும். இயேசு நாமத்தினாலே வேண்டுகிறேன் பிதாவே, ஆமென். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் சொல்லுவாங்க கிராமங்கள்ல. வேண விதைச்சவன் வேண அறுப்பான், தெனை விதைச்சவன் தெனை அறுப்பான், உப்பு தின்னவன் கண்டிப்பா தண்ணி குடிக்கணும். அது பழமொழி மாத்திரமல்ல, அது நீதிமொழியும் கூட. அதுவே ஒரு சத்தியம். இங்க இதை எழுதி ஆக்கியவாகிய பரிசுத்த பவுல், மனுஷன் எதை விதைக்கிறானோ அவன் கிறிஸ்தவனா இருக்கலாம், அல்லது ஒரு ஊழியக்காரனா இருக்கலாம், அல்லது கிறிஸ்துவை அறியாத ஒரு மனுஷனா இருந்தா கூட அவன் எதை விதைச்சாலும் அவன் அர்த்ததான் ஆகணும். இங்க பவுல் ஆண்டவரை அறியாம இருந்த காலத்துல அந்த கிறிஸ்தவர்களை கட்டி இழுத்துட்டு போவார். இதுக்கு அடிக்கிறதுக்கு, கொலை செய்வதற்கு. அப்போஸ்தலரின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அப்போஸ்தலர் 9:2. இது மார்க்கத்தால் ஆகிய புருஷரையாகிலும் ஸ்திரீகளையாகிலும் தான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குள்ள ஜெப ஆலயங்களுக்கு நிருபங்களை இந்த பவுல் என்கிற சவுல் கேட்டு வாங்கி போனார். கிறிஸ்தவங்கன்னா அவர் என்ன செய்வாரு? அடிச்சு இழுத்துட்டு போவார். அவருடைய வாழ்க்கையில என்ன நடந்ததுன்னா, அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். பின்பு அந்தியோகியாவிலும் இக்கோனியாவிலும் சில யூதர்கள் வந்து ஜனங்களுக்கு போதனை செய்து பவுலை கல்லெறிந்து அவன் மரித்து போனான் எண்ணி அவனை பட்டணத்துக்கு வெளியே இழுத்து கொண்டு போனார்கள். காலை பிடிச்சு இழுத்துட்டு போனாங்களோ அல்லது கையை பிடிச்சு இழுத்துட்டு போனாங்களோ தெரியாது. அவர் அங்க வெறிச்சுட்டாரு, இங்க அறுக்கிறார். ஒருவேளை அவர் ஊழியக்காரனா இருக்கலாம். பரிசுத்த நீங்க டேக்ஸ் பையன் பாத்தீங்களா, சென்ட் பால் டிடி, அவர் பெரிய படிப்பு படிச்சவர். ஆனா அவர் பாவத்தை அவர் மன்னிக்கிறார். ஞாபகத்தில் வச்சீங்க, நான் தான் பாவத்தை அறிக்கிட்டேன்ல, நான் கன்ஃபஸ் பண்ணிட்டேன்ல. ஆண்டவர் மன்னிக்கிறதுனால நம்முடைய ஆத்மாவை நித்திய நரகத்துக்கு தப்பிக்கிறார். ஆனா நம்ம என்ன விதைக்கிறோமோ அதை அறுக்கணும். தெரிந்தோ தெரியாமலோ நம்ம கொண்டு போகக்கூடிய விதைகள் தவறி கீழே விழுந்துட்டா கூட தண்ணி வந்தோட அந்த விதை முளைச்சுதான் ஆகுது. அது தெரியாம விழுந்தாலும் சரி, தெரிஞ்சு விழுந்தாலும் சரி, அது நன்மையானாலும் சரி, அது தீமையானாலும் சரி. என்ன 1 சாமுவேல் புஸ்தகம் 2 சாமுவேல் புஸ்தகம் 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அப்பொழுது தாவீது நாத்தானில் நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். நாத்தான் தாவீதை நோக்கி, நீ சாகாதபடிக்கு கர்த்தர் பாவங்களை மன்னித்தார். தாவீது பாவம் பண்ணிட்டாரு, அதுக்கு தண்டனையா 4 மடங்கு நியாய தீர்ப்பு அவருடைய வாயிலே வந்துடுது. ஆனா தன்னை தாழ்த்தினதுனால, அவர் மன்னிப்பு கேட்டதுனால, நீ சாகாதபடிக்கு கர்த்தர் பாவம் நீங்க செய்தார், உன்னை மன்னித்தார், உன் பாவத்தை நீங்க செய்தார். எனக்கு தண்டனை அனுபவிச்சு ஆகணும். ஏன்னா அவர் நீதியின் தேவன். நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையில தன்னுடைய குமாரனை மறிக்க ஒப்பு கொடுத்த ஆண்டவர், அந்த பார சிலுவையுடைய பாடுகளை நம்ம பாவத்தினால் அந்த பாடுகளை அனுபவிக்கும் போது நாம் அதை கொஞ்சம் அனுமதிக்கிறார். ஆகவே மனுஷன் அவன் யாரா இருந்தாலும், வள்ளுவர் சொல்றாரு, முற்பகல் இன்னா செய்யின் பிற்பகல் அது நமக்கு வந்து சேரும். முற்பகல் காலையில் 6 12 மணிக்கும் நீ நீ துன்பத்தை செய்தியன்னா, மற்றவங்களுக்கு வேதனையை கொடுத்தீங்கன்னா 12 மணிலிருந்து 6 மணி வரையிலும் அது உனக்கு வந்து சேரும். ஏன்னா
அவர் சத்தியத்தை எழுதுற ஒரு வள்ளுவர். ஆகவே நீங்களும் சரி நானும் சரி முற்பகல் நம்ம விதைச்சிட்டோம்னா பிற்பகல் என்ன அறுக்க போகிறோம். இந்த வேதாகமத்துல ஏராளமான சம்பவங்கள் இருக்கிறது. உங்களுக்கு ஒன்று சொல்லி காண்பிக்க நான் விரும்புகிறேன். பாருங்க, 1 சாமுவேல் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம். இந்த 17ஆம் அதிகாரத்துல அங்க ஒருவன் வந்து நிற்கிறான். 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். காத் ஊரானாகிய கோலியாத் என்னும் பேருள்ள ஒரு வீரன் வந்து நிற்கிறான். அவர் பெலிஸ்தன். ஆண்டவர் சில வேளைகள்ல நம்ம நினைப்போம், ஏன் இந்த இவ்வளவு தூரம் பண்ணியும் அவங்களுக்கு நியாய தீர்ப்பு வரலையே, ஏன் அவங்களுக்கு தண்டனை வரலையே நம்ம யோசிக்கலாம். நம்ம கையில் இல்லை தண்டனை கொடுக்கறதும் தண்டனை ஸ்டாப் பண்றதும். ஆனா அதே வேளையில அவர் சொல்ல ஒரு இடத்துல எமோரியரின் பாவம் நிறைவாகவில்லை. எமோரியரின் பாவம் நிறைவான பொழுது நான் இடத்துல நீட்டுவேன். ஆண்டு விரல நீட்டுறது, ஆண்டு கிரி நடைபெறுகிறது இருக்குது. இங்க பாருங்க, இந்த கோலியாத் வந்து நின்று பேசுறான். அவன் யாருக்கு விரோதமா பேசுறான்னா ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக, இஸ்ரவேலின் சேனைகளுக்கு விரோதமாக அவன் பேசுறான். பாருங்க, வாயினால் நாவினால தீனால் சுட்டப்பும் உள்ளாரும் உள்ளாராதே 4 நாள் சுட்ட வடு. நீங்க ஒருவேளை கல்லடி கொடுக்கலாம், ஆனா சொல்லடி கொடுக்காதுங்க. கல்லடி கொடுத்து அது உடம்புல தான் படுது. நீங்க சொல்லடி கொடுத்தீங்களா, நீங்க வாயினால ஏதாவது பேசுறீங்களா, அது இருதயத்துக்குள்ளே குத்துது. ஆமா, நம்ம நாவு இருக்குது, நம்மளுக்கு மரணம் இருக்குது, ஜீவனம் இருக்குது. இந்த நாவினால தான் தாவீது ராஜா நியாய தீர்ப்பு வாங்கிட்டாரு. 4 மடங்கு அவரே வாங்கிட்டாரு. நமக்கு நாவு இருக்குது, எலும்பில்லாத நாவு எப்படியும் பேசணும், நம்ம பேசக்கூடாது. ஏன்னா அது கையில பவரை கொடுத்துக்கிறாரு, ஜீவனையும் கொடுத்துக்கிறாரு, அதே வேளையில மரணத்தையும் கொடுத்துக்கிறாரு. நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம், அது நம்ம கையில இருக்குது. இந்த கோலியாத்து அவன் வாயில வந்தபடி பேசுறான். ஒடுக்கப்பட்டவங்க, பயந்தவங்க, நடுங்கினவங்க, திக்கட்டவர்கள், அவங்களுக்கு தோறும் யாரும் நீட்டக்கூடாது. ஏன் அவங்களால எதிர்த்து பேசுவது திக்கட்டவர்கள். திக்கு சிலர் திக்கு வாயா இருப்பாங்க, திக்கு திக்கி பேசுவாங்க. நம்ம போடுற அந்த டெசிபல் ரொம்ப ஹையா இருக்கும் பொழுது சிலர் அப்படியே எதிர்த்து பேச முடியாம அப்படி நடுங்கிட்டு இருப்பாங்க. நம்முடைய உயர்ந்த குரல் நம்ம சத்தமா பேசிட்டா நம்ம பக்கம் நியாயம் இருக்குன்னு நினைக்காது. நம்ம சத்தமா பேசினால் நம்ம பக்கம் நியாயம் நமக்கு தெரியும், மனசாட்சி ஒன்று இருக்குது. ஆகவே திக்கு அற்றவர்கள் பேச முடியாம திக்கி திக்கி நிற்கிறாங்க இல்லையா, தங்களுக்கு பக்கம் நியாயம் பேச முடியாம இருக்கிறாங்க இல்லையா, அவங்க பக்கம் ஆண்டவர் வந்து யுத்தம் பண்ணுறாங்க. திக்கற்றவர்கள் அந்த நேரத்தில் இஸ்ரவேலர்கள் திக்கற்றவர்களா இருந்தாங்க. அவர் இஷ்டத்துக்கு பேசலாம், தோல்வியா நிந்திக்கிறான். யாரை நிந்திக்கிறான்னா, இந்த சிறியர் ஒருவருக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். அவன் இஸ்ரவேல் சேனையை நிந்திக்கிறது, இஸ்ரவேலின் தேவனை நிந்திக்கிறான். ஏழெல்லாம் நடுங்கிருக்கிறாங்க. அங்க தாவீது எழுந்து போறாரு. ஒருத்தர் எழுந்திருக்கல. தாவீது எழுந்து போகும் பொழுது தாவீதை பார்த்து என்ன சொல்றா பாருங்க, தாவீது கையில ஒரு தடி இருக்குது, 5 கூழாங்கல் இருக்குது. அவன் எடுத்துட்டு போறான். அவன் கேட்கிறான், பெலிஸ்தன் அந்த கோலியா, நீ தடி எடுத்துட்டு வர்றது நாயா, நீ தடி எடுத்துட்டு வரையே நான் நாயா, நான் அவனை அடிச்சு இந்த ஆகாயத்து பறவைகளுக்கு ஆதாரமா கொடுக்க போறேன்னு சொல்றான். அவன் வாய் அவன் சொல்லி மூடுறதுக்குள்ள தாவீது கொண்டு போற 5 கூழாங்கல்ல ஒரு கல்லுக்கு தான் வேலை இருந்தது. ஒரு கல்லுக்கு தான் வேலை இருந்தது, மற்ற 4 கல்லு சும்மா தான் இருந்தது. ஆமா, ரொம்ப பேசிட்டான் தோல்வியா. நாம பேசுறோம் சில வேலைகள்ல, அது சண்டை வந்துட்டுன்னா கட கட கடன்னு எல்லாம் அந்த மழை இருந்த வெள்ளம் போல எல்லாம் வந்துட்டு 10 வருஷத்துக்கு நடந்த சம்பவம், 20 வருஷத்துக்கு நடந்த சம்பவம் எல்லாம் மழை நம்ம கொட்டிடுவோம். அக்கினியை கொட்டுறது மாதிரி, விஷத்தை கொட்டுறது மாதிரி கொட்டிடுவோம். கொட்டிட்டான் கோலியாத்து. ஆனா கொட்டி முடிச்ச பிறகு அவன் விதைச்சிட்டான். முற்பகல விதைச்சிட்டான். 1 நாள் 2 நாள் இல்லை, 40 days 40 நாள் அனுபவிச்சார். ஆமா, அவனுடைய பாவம் நிறைவாகிற வரையிலும், அவனுடைய துன்மார்க்கம் நிறைவாகிற வரையிலும் ஆண்டவர் 40 நாள் அனுமதிச்சார். அந்த 40ஆம் நாள் தான் கோலியாத்தை எழுப்பினார். வல்லவனுக்கு வல்லவன் உண்டு. ஞாபகத்தில் வச்சுக்க, ஒடுக்கப்படுற
நான் நியாயத்தை கண்டேன், ஆனா அவங்களால பேச தெரியல. நம்ம ஒடுங்கி கிடக்கிறோமா, நம்ம நசுங்கி கிடக்கிறோமா, நம்ம பக்கத்தில் ஆண்டவர் நிற்கிறார். அப்போ எழுந்து போய் ஒரே கல் தான் அனுப்பினான். அந்த ஒரு கல்லுக்கு அவனால பதில் சொல்ல முடியல. ஆமா, அவன் வாயில பேசினா, தாவீது வாயில பேசல, கையில பேசினான். ஆமா, நீ யார பேசுற தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்கள பேசல, ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கிற. நம்ம எல்லாம் விலையேறப்பட்ட ஆத்துமாக்கள், ஆணுடைய பிள்ளைகள். உயரமோ குள்ளமோ அல்லது ஏழையோ பணக்காரனோ ஆணுடைய பிள்ளைகள். நம்மளை நீந்திக்கும் பொழுது, நமக்கு விரோதமா பேசும் பொழுது ஆண்டவருக்கு விரோதமா பேசணும். அவங்க யார் விரோதமா பேசினா ஜீவனுள்ள பேசலாம். கடைசியில் என்ன ஆயிப்போச்சு? ஒண்ணுமில்லாம போயிட்டு, ஒண்ணுமில்லாம் தன்னுடைய சேரை அவன் காப்பாற்ற, தன்னையே காப்பாற்ற முடியல, தன்னுடைய சரீரத்தை அவன் காப்பாற்ற முடியல, ஒரு குழந்தைகளுக்கு அவனால பதில் கொடுக்க முடியல. ஆமா, மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அப்படிமா. வாலிபனா அது வாலி பிள்ளையா, நாம என்ன விதைச்சிட்டு இருக்கோம்? எனக்கு தெரியாது, எனக்கு சத்தியம் தெரியாது, எனக்கு பைபிள் தெரியாதுன்னு சொல்ல முடியாது. மனசாட்சி, இட் இஸ் ரிட்டன் இன் அவர் ஹார்ட். ஞாபகத்தில் வச்சு, மனசாட்சியில் எழுதி இருக்கிறார் ஆண்டவர். நம்முடைய மனசாட்சியில இது சரி இது தவறுன்னு சொல்லி கற்பனை எழுதியிருக்கிறார், சத்தியத்தை எழுதி வச்சிருக்கிறார். அந்த மனசாட்சி அது குத்தம். ஒருவேளை நீ மனசாட்சியை மடங்கடிச்சுக்கிட்டு, மனசாட்சியை மழுக்கி போட்டுக்கிட்டு ஒருவேளை ஓவர்கம் பண்ணி போனாலும் அந்த மனசாட்சி பின்னால குத்திக்கிட்டே, அதான் ஒரு பெரிய டார்ச்சர். தானியேல் புஸ்தகத்துல ஒரு ராஜா வர்றார். தானியேல் புஸ்தகம் நேபுகாத்நேச்சாருடைய ஒரு மகன். பாருங்க, தானியேல் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம். இந்த பெல்சாட்சார் அவர் ராஜ்யத்துல ஆளுகை செய்யும்படியாக அவனை கொடுத்தார். அவனை எதுக்கு வச்சிருந்தாருன்னா, அந்த தேசத்து மக்கள் ஆளுகை செய்யும்படியாக, நன்மை செய்யும்படியாக. ஆனா இவன் என்ன செய்யலாம்? தன்னை போஷித்து, தன்னுடைய மாம்சத்தை போஷித்து, தன்னையே திருப்தி கொடுத்து கொண்டு இஷ்டத்துக்கு தீர்த்திருந்தான். அடுத்து அது வரைக்கும் அவன் பார்த்துட்டே இருந்தார். நம்ம என்ன வேணாலும் பேசலாம் நினைக்காதுங்க, ஆனால் பேசினாலும் அதுக்கு பிறகு அவனுடைய பேச்சு எங்க போயிட்டுன்னா, அவனுடைய தேவர்களை புகழ்ந்து பேச ஆரம்பிச்சுட்டான். எங்க உள்ள மதுபானம் போன உடனே அவன் யார்? ஆண்டுடைய பொற்பாத்திரத்தில் அவன் பிடிக்க ஆரம்பிச்சுட்டான். பொற்பாத்திரம் ஆண்டுக்கு விரோதமாக, ஆண்டுடைய வார்த்தைக்கு விரோதமாக, தேவனுக்கு பயப்படுற மக்களுக்கு விரோதமாக. உண்மையாக தேவனை நேசிக்கிற, தேவனை சேவிக்கிற தீமோத்தேயு சொல்றார், ரெட்டிப்பான கரத்துக்கு பார்த்துவார்கள். உண்மையாக உழைக்கிறாங்களா, உண்மையாக பிரயாசப்படுறாங்களா, ஆண்டுடைய ரெட்டிப்பான கரத்துக்கு பார்த்துவாங்க. நீ நன்மை செய்யாட்டா கூட, தீமை செய்யக்கூடாது. நீ அவங்கள மெச்சி போடாட்டா கூட, அவங்கள அப்ரிஷியேட் பண்ணாடா கூட, அவங்கள நீங்க குத்தி காட்டணும் கூடாது. நீங்க என்ன பண்ற பாருங்க, யாரையும் பார்க்கிறோம், யாரையும் அரசாட்சி, ஜீவனுக்கு அரசாட்சி. அது வரைக்கும் பொறுமையா இருந்த ஆண்டவர் விரல் நீட்டிட்டாரு, எழுதிட்டாரு. மெனே மெனே தெற்கே உபாசி, தராசிலே நிறுத்தப்பட்டு குறைய காணப்பட்டாய். அன்புள்ள ஆண்டவர், அதனால தான் சொல்லிட்டு போனார். கிருபையுள்ள ஆண்டவர், அதனால தான் சொல்லிட்டு போனார். அதே வேளையில ஒரு நாணயத்துக்கு 2 பக்கம் உண்டு, ஒரு காரியத்துக்கு 2 பக்கம் உண்டு, ஒரு செயலுக்கு 2 பக்கம் உண்டு. அதை நீங்க மறந்துடக்கூடாது. ஒரு பக்கத்தை பற்றி தீர்ப்பளிக்கிறாருங்க. யாராவது கண்ணார காண்பதும் போய், காதார கேட்பதும் போய், தீர ஆலோசித்து முடிவெடுப்பதே மெய். நீ ஒரு தலைவனா வரப்போறீங்க, ஒரு தலைவியா வரப்போறீங்க, ஒரு எம்டியா வரப்போறீங்க, ஒரு எக்ஸிகியூட்டிவா வரப்போறீங்க. ஒரு உன்னத ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது யாராவது ஒருத்தர், ஆமா அதிபதியானவன் பொய்களுக்கு செய்து கொடுத்தால் நீ ஒரு அதிபதியா வரப்போற. ஒருவேளை அது அரசியலா இருக்கலாம், அல்லது அரசாங்கமா இருக்கலாம், அல்லது ஒரு மத தலைவனா இருக்கலாம், அது ஒரு முக்கியமான ஒரு பினான்சியல் டிபார்ட்மெண்ட் பொறுப்பா இருக்கலாம், அது ஒரு கம்பெனிக்கு இன்சார்ஜா இருக்கலாம். உனக்கு நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்கள் பணிபுரிவாங்க. அவங்கள பற்றி யாராவது அவதூறு சொல்றாங்கன்னா உடனே அப்படி உள்ள அனுப்பாருங்க, அதை அப்படியே நம்பாருங்க. நீங்க உண்மையான ஒரு நியாயாதிபதியா இருந்தா, உண்மையான ஒரு தலைவனா இருந்தா 2 பக்கம் விசாரிக்கணும். இது உங்களுக்கும் பொருந்தும், எனக்கும் பொருந்தும், எல்லாருக்கும் பொருந்தும். 150 பேருக்கு மேல கொண்டு தீர்த்து அந்த வருஷத்துல சீஃப் ஜஸ்டிஸ் கூப்பிட்டு கேட்கிறாரு, நீ கொலை செஞ்சியா, இந்தியர்களை சுட்டு கொன்னியா? அவனுக்கு சான்ஸ் கொடுத்தாங்க.
ஆனா இன்றைக்கு பார்க்கறதுக்காக என்னன்னா ஒரு பக்கம் தான் கேட்கிறோம், கேட்டு உடனே நியாயத்திற்கு எழுதுகிறோம். நீ அமிதமா நியாயத்திற்கு எழுதும் பொழுது ஒரு நாள் உனக்கு விரோதமாக நியாயத்திற்கு எழுதப்படும். அப்போ உனக்கு பட்சத்துல பேச முடியாது, யாருமே இருக்க மாட்டாங்க. நியாயத்திற்கு எழுதிட்ட தராசிலே நிறுத்தப்பட்டு, ஒருவேளை இன்று உங்களுடைய ஆவிக்குரிய என்னுடைய ஆவிக்குரிய ஜீவித்த தராசிலே நிறுத்தார் என்றால் அளவு சரியா இருக்குமா? சரியான அளவா இருக்குமா? ஏன்னா நமக்கு இந்த குறைவான கருத்து வாங்கி வாங்கியே பழக்கம். ரேஷன் கடைக்கு போறோம், 1 கிலோ சீனி போடுவாரு, அதுல 900 கிராம் தான் இருக்கும். நமக்கு வேலை முடிஞ்சா போதும், எப்படியோ நமக்கு முடிச்சுட்டு வந்துடும். ஆமா, ஒருத்தர் வேடிக்கையா இல்ல உண்மையா சொல்லிட்டாரு, ஒரு ரேஷன் கடைக்காரருக்கு குழந்தை பிறக்குது. எப்படி பிறக்குமா? எடை குறைவா தான் பிறக்கும். ஏன்? அவர் அதைத்தான் விதைச்சாங்க. எடை குறைவா விதைச்சேன்னா அப்படி வாழ்க்கையிலேயே எடை குறைவா தான் வந்து சேரும். நீ வாழ்க்கையிலே உன்னுடைய ஆரோக்கிய ஜீவிதத்தை குறையிலேயே திருப்தியா இருந்தேன்னா, சரியான ஆரோக்கிய பொருளாதாரம் இருந்தேன்னா, இதுல திருப்தியா இருந்தேன்னா வாழ்க்கை கீழே தான் போயிருக்கு. அடுத்தவங்களை பற்றி என்ன விரல் நீட்டுறது, மற்றவங்களை விரல் நீட்டுறது சுலபம். ஏசாயா 58ஆம் அதிகாரம், ஏசாயா தீர்க்கதரிசி 58ஆம் அதிகாரத்திலே இவ்விதமாக எழுதுகிறார். ஏசாயா 58 9ஆம் வசனத்திலேய பிற்பகுதி, நுகத்தடியையும் 58:9 விரல் நீட்டுதலையும் நிப சொல்லையும் நீ உன் நடுவிலிருந்து அகற்றி. விரல் நீட்டுதல், மற்றும் விரோதமாக விரல் நீட்டுதல். அவங்க தவறு செய்யறாங்களோ இல்லையோ, அவங்களை என்ன செய்யறது? நீங்க என்னது விரல் நீட்டி பேசுறது, அல்லது குற்றம் சொல்லிட்டு பேசுறது. அவங்க செய்தாங்களோ செய்யலையோ அவங்களுக்கு விரல் நீட்டுதல். ஒரு விரல் நீட்டினா 3 விரல் உனக்கு விரோதமா நீட்டப்படுது. அவனுக்கு விரோதமா ஒரு பொய் குற்றச்சாட்டு சொன்னீங்கன்னா உனக்கு விரோதமா 3 பொய் குற்றச்சாட்டு சொல்லப்படுது. அதை மறந்துடவே அதான் பவுல் சொல்றாரு, மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே மறந்துவான். என்ன செய்தாங்க சொல்லுங்கள்? விரல் நீட்டினாங்க. யாருக்கு விரோதமா தெரியுமா? ஜீவனுள்ள தேவனுக்கு விரோதமாக விரல் நீட்டினாங்க. சாதாரண மக்களுக்கு விரோதமா இல்ல, ஜீவனுள்ள தேவன். அன்றைய இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ண வர்றாருன்னா அங்க ஒரு குரூப் உட்கார்ந்து, குற்றம் கண்டுபிடிக்கும்படியான ஒரு குரூப் உட்கார்ந்து. ஆமா, இவன் ஆயக்காரர்களுக்கு சிநேகிதன், பாவிகளுக்கு சிநேகிதன், இவன் போஜன பிரியன் சொல்லிக்கிட்டே இருக்கு. அடுத்தவங்களுக்கு விரல் நீட்டு. நம்முடைய பிள்ளைகள் மத்தியில, நம்ம மத்தியில உத்தரம் இருக்குது. மத்திய சுவிசேஷம், மத்திய சுவிசேஷத்துல என்ன சொல்றாரு பாருங்க, உன் கண்ணுல என்ன இருக்குது? உத்தரம் இருக்குது. உன் கண்ணுல ஒரு பெரிய இரும்பு தூண் உட்கார்ந்து இருக்குது. நீ என்ன பண்ற? மத்திய 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை உணராமல் உன் கண்ணுல, உன் குடும்பத்துல, உன் பிள்ளைகள் மத்தியில, உன்னுடைய கணவன் உன்னுடைய மத்தியில ஒரு உத்தரத்தை வச்சிருக்க, பெரிய உத்தரத்தை வச்சிருக்க. வச்சுட்டு என்ன பண்ற? உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன? அடுத்த வீட்டுல என்ன உட்கார்ந்து இருக்குது? துரும்பு உட்கார்ந்து இருக்குது. அந்த வீட்டுல சின்ன பிரச்சனை உட்கார்ந்து இருக்குது, அடுத்த வீட்டுல சின்ன போராட்டம் உட்கார்ந்து இருக்குது, அடுத்த வீட்டுல சின்ன காரியம் உட்கார்ந்து இருக்குது. ஆனா உன் வீட்டுல என்ன உட்கார்ந்து இருக்குது? இரும்பு உட்கார்ந்து இருக்குது, தூண் உட்கார்ந்து இருக்குது. பாருங்க, உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை உணராமல் உன் சகோதரனுக்கு துரும்பை நோக்கி பார்க்கிறது என்ன? இதான் சொல்றது. பாருங்க, நம்ம என்னன்னா, நம்ம வாசித்த அதிகாரத்தின் முதல் பகுதி, ஒரு சகோதரன் பலவீனப்படும் பொழுது, ஒரு குடும்பம் பலவீனப்படும் பொழுது அவங்கள பற்றி குறை சொல்றதோ அல்லது வீடு வீடாக பேசுறதோ, பாருங்க கலாச்சாரம் 6:1, சகோதரரே, நம்ம சகோதரர்கள் தானே, ஆண்டு ரத்தத்தினால ரட்சிக்கப்பட்ட சகோதரர் தானே, அதனால கழுவப்பட்ட சகோதரர் தானே. ஒரு சபையாக கழுவப்பட்டு நம்ம ஒரு சபை மக்களாக இருக்கும் பொழுது பாருங்க, 5 விரல் இருக்கு, 5 விரல் ஒண்ணு போல் இருக்காது, 5 விரல் ஒண்ணு போல் இருக்காது. சிலர் ரட்சிக்கப்பட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு ஆண்டவரோடு நடக்கும்படியா ரொம்ப சுலாக்கி இருக்கும். சிலர் குடும்ப சூழ்நிலையினால அல்லது மற்றவங்களுடைய ஒரு இழுக்கிறதுனால அவங்க ஆண்டவரோடு நடக்கிறது கொஞ்சம் குறைவுபடலாம்.
ஆனா அவங்கள பாருங்க சகோதரரே, யாதோ குற்றத்தில் அகப்பட்ட ஆவிக்குரியவர்களாகி நீங்கள் சார்ந்தமுள்ள ஆவியோடு அப்படிப்பட்டவனை சீர்பொருந்து பண்ணுங்கள். ஒரு சபையில 50 பேரோ 100 பேரோ ஆவிக்குரியவர்கள் எல்லாரும் ஒண்ணு போல இருக்க மாட்டாங்க. எல்லாருக்கும் ஒண்ணு போல தரிசனம் இருக்காது. எல்லாருக்கும் ஒண்ணு போல ஜெபம் பண்ண நேரமே இருக்காது. அது ஜெபம் பண்ண தருணம் இருக்காது. ஜெபம் பண்றதுக்கு இடம் இருக்காது. பெற்றோருடைய தடை இருக்கலாம். எத்தனையோ காரியங்கள் இருக்கும். அப்படிப்பட்டவங்க ஜெபத்துல குறையும் பொழுது, ஆண்டவரோட குறையும் பொழுது அவங்கள குற்றம் சொல்றது ரொம்ப சொல்றாங்க. நமக்கான கொடுத்துக்கிறார், நமக்கான இரக்கத்தை காமிச்சிருக்கிறார். நம்ம மேல இருக்கும்படியாக அவங்களை என்ன செய்யணும்? அவங்க எப்படி, இந்த குடும்பம் எப்படி, அவங்க எப்படின்னு ரொம்ப நீட்டி பேசலாம். போலியாத போல நீட்டி முழக்கி நாவு தவளை நாவை போல நீட்டி பேசுறது ரொம்ப சுலபம். நான் ஒன்றும் மறந்துடாதீங்க, இந்த நாட்கள்ல உலகம் எங்கும் பார்த்தீங்கன்னா சிசிடிவி கேமரா நீங்க பார்க்கலாம். ஹாஸ்பிட்டல் போனாலும் சரி, ஷாப்புக்கு போனாலும் சரி, அல்லது டெக்ஸ்டைலுக்கு போனாலும் சரி, அங்க சிசிடிவி கேமரா. என்ன பேங்குக்கு போனாலும் சரி உங்களை கண்காணிக்குது. ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட் போனாலும் சரி உங்களை அது கண்காணிச்சுக்கிட்டே இருக்குது. அம்மா ஜாக்கிரதை, வார்னிங் வார்னிங் கொடுத்துக்கிட்டே இருக்குது. நீ பேசுறது, நீ செய்யறது, நீ அசைவு எல்லாம் இது ரெக்கார்ட் பண்ணிட்டே இருக்குது. ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம்? மற்றவங்களை சொல்லிடுறோம், மற்றவங்களை பற்றி பேசுறோம். ஆனா நம்மை சேர்ந்தது ரெக்கார்ட் பண்ணிடுறோம். நீதிமொழி புஸ்தகம், நீதிமொழி 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கர்த்தரின் கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது. தீயோரை மாத்திரமல்ல, நல்லோரையும் நோக்கி பார்க்கிறது. நல்லோரை மாத்திரமல்ல, அவருடைய கேமரா தீயோரையும் நோக்கி பார்க்கிறது. எதுக்கு? நம்ம நன்மை செய்யும்படியாக, நம்முடைய பழைய வாழ்க்கையை விட்டுட்டு புதிய வாழ்க்கைக்கு திரும்பும்படியாகத்தான், நம்மளுக்கு வார்னிங் கொடுக்கும்படியாகத்தான், நம்மளை அழிக்கும்படியாக இல்லையே. நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, இந்த சரீரம் இருக்கிற வரையிலுக்கு நமக்கு மனதில் வச்சு அவசியம். எப்பவோ மனதில் மாத்திரமல்ல, இப்பவும் மனதில் வச்சு அவசியம். ஏன்னா அவர் திரும்பிவிட்டாங்க. ஆனா மரணத்துக்கு பிறகு ஒரு மன திரும்புதல் இல்லை. இங்கேயே எல்லாத்தையும் நம்ம கணக்கு முடிச்சிடணும், இங்கேயே நம்ம ரெடி பண்ணிடணும். ஆமா, இங்கேயே சாட்டானமா விழுந்துடும். அங்க போய் சாட்டான கிடையாது, இங்கேயே விழுந்துடணும். கண்டுபிடிக்கப்படுவதாக சாட்டானா விழுந்துடும். கண்டுபிடிச்ச பிறகு இப்ப பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் 10,000 ரூபாய் சம்பளம், இந்த காலம் 50,000 சம்பளம் இருக்கும், 10,000 லஞ்சம் வாங்கினான். லஞ்சம் வாங்கின பிறகு ஐயோ இந்த பெண் அதிகாரிகள் ஒப்பாரிச்சு அழகாடுங்க, புடவை எடுத்து முடிக்கிறானுங்க, ஆண்கள் பாதி கட்சிட்டு முடிச்சு. முதல்ல யோசிச்சுருக்கணும், ஒரு சத்தியத்தை அறியாம இருக்கலாம், நான் சத்தியத்தை அறிந்துதான் சொல்லுங்க இருக்காங்க. 2014 திரும்பி பாருங்க, தோண்டி எடுக்கப்பட்ட தொலைவை திரும்பி பாருங்க, கடந்து வந்த பாதையை திரும்பி பாருங்க. அழகா பாடிடும், கடந்து வந்த பாதை திரும்பி பார்த்தோம்னா 2014 மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்தீங்களா? உங்க கணவன்மார்களுக்கு ஆசீர்வாதமா இருந்தீங்களா? உங்க மனைவிமாருக்கு ஆசீர்வாதமா இருந்தீங்களா? உங்க பிள்ளைகளுக்கு நீங்க சவாலா இருந்தீங்களா? முன்மாதிரியா இருந்தீங்களா? எத்தனை பேர் 100க்கு 100 கைது முடியும்? எத்தனை பேர் 100க்கு கைது முடியும்? இந்த ஸ்டூடெண்ட் வீட்டில கிட்டத்தட்ட 1000 பிள்ளைகள் இருந்திருப்பாங்க. அவங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்டேன், மனசாட்சி தொட்டு கை தூக்குங்க, பெற்றோருக்கு அப்படியே கை கொடுக்குறவங்க ஒண்ணு கூட கொடுத்துருக்கல, பிள்ளைகளும் சேர்த்து சொல்லுங்க. கடந்த நாட்களில் மற்றொரு முன்பாக நீங்க வேஷம் போடலாம், அவர் வேஷதாரி இல்லை, வேஷத்தை கிழிக்கிறாங்க, வேஷத்தை கிழிக்கிறாங்க. நீங்க ஒருவேளை குறை சொல்லிட்டு தச்சு நினைக்கிறாங்க, உங்க குறை உங்க பக்கமா திரும்பும் பொழுது நடுங்கி போயிடுவாயே, திகிச்சு போயிடுவாயே. ஏன்? திக்கிட்டவர்களுக்காக பரிந்து பேசுறாங்க. இன்னைக்கும் யாரும் மருது வாசல் இருக்காங்க, நமக்காக பரிந்து பேசுறவங்க இருக்கிறாங்க, நமக்கு வேண்டுதல் செய்ய நியாயத்திற்கா உட்கார்ந்துட்டு இருக்கா, சீக்கிரமா சொல்லாம நியாயத்திற்கு. நம்ம கையில பெண் இருக்குல்ல, நம்ம வாயில நாக்கில வார்த்தை இருக்குல்ல, டக்குன்னு எழுதி முடிச்சிடறோம். ஒரு நாள் அப்படி இருக்கு. பாருங்க, நல்லோரையும் தீயோரையும் அவருடைய கண்கள் நோக்கி பார்க்கிறது. கலாத்தியர் 6:1 நான் என்ன சொன்னேன்னா, ஆவிக்குரிய சீர்படுத்த முடியாது. ஒரு வாலிபனோ ஒரு குடும்பமோ அவங்க உங்க பார்வையில் அவங்களுடைய பரவா காணப்படும் பொழுது அவங்களுக்காக ஜெபம் பண்ணி
முழங்கால் போட்டு மன்றாடி அவளை தனியா கூப்பிட்டு நான் காண்கிறேன், பொலைட்டா பேசுங்க, நான் இதெல்லாம் காண்றேன், குடும்பத்துல ஜெபம் பண்ணிக்கிறேன், திருத்திங்க அப்படி சொல்றது போல அதை கொண்டு போய் அங்க சொல்லி ஆசீர்வாதம் வருமா இல்ல உங்களுக்கு தான் ஆசீர்வாதம் வருமா? நீங்க அதை சொல்ல 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 உங்களுடைய ஆழ்கிரிஜி கீழே போயிடும். ஞாபகம் வச்சுங்க, மற்றவங்களை குறை சொல்லும் பொழுது உங்களுடைய ஆழ்கிரிஜி கீழே போயிடும், உங்களுடைய எண்ணங்களும் கீழே போயிடும். நீங்க பைபிளை தந்து இருப்பீங்க, பைபிள் படிக்க முடியாது, படுத்தாலும் தூக்கம் வராது. ஆமா, பார்த்துட்டு இருப்பீங்க, ஏன் உள்ள எதையோ நிறைய விஷத்தை வச்சிருக்கீங்க, விஷத்தை உள்ள வச்சிருக்கீங்க. அடுத்த வருஷம் பாருங்க, ஒருவர் வார்த்தை ஒருவர் சுமந்து பலவீனமான சகோதரரை பார்க்கும் பொழுது அவருடைய வார்த்தை நீ சுமக்க ஆயத்தமா இருக்கிறியா? ஆயத்தமா இருந்தியா? சுமந்தியா? சகோதரிகளே, ஜெபிக்கிற சகோதரிகளே, கடந்த வருஷத்துல ஒருவர் வார்த்தை ஒருவர் சுமந்து கிறிஸ்டியன் பிரமாணத்தை நிறைவேற்றீங்களா? பரலோகத்துக்கு போறோம், நம்ம நிச்சய ஆத்துமாக்கள், நம்ம மட்டும் போனா போதுமா? ஒருவர் வார்த்தை ஒருவர் சுமந்தீங்களா? அவங்க அப்படி இப்படி அவங்க இப்படி குறை சொல்லிட்டு நம்ம கடந்து போயிடணும் இல்லையா? அப்படி குறை சொன்னாரா? குறை சொன்னாரா? சொல்லவே அடிக்கப்படும் பொழுதும் நின்றுகிட்டே இருக்காரு. சத்தமிடாத ஆட்டை போல் அந்த இருந்தார். எப்போ இந்த தவளை இருக்குல்லையே, தவளை எப்படிதான் மாட்டிக்கிடுது? தவளையும் பாம்பும் ஒரு குட்டியில தான் இருக்கும். ஆனா தவளை எனக்கு சும்மா இருக்காது, தண்ணியை பார்த்து எனக்கு ஒரு சார் வந்து கத்த ஆரம்பிக்கும். அது நான் இங்க இருக்கிறேன், பாம்புக்கு சொல்லி கொடுக்குது, நான் இங்க இருக்கிறேன், வந்து என்ன பிடிச்சிட்டு போன்னு அர்த்தம். நம்ம எத்தனை தவளை மாறி வளவளன்னு கேட்டுக்கிட்டு இருந்தோம் இல்லையா, பேசிக்கிட்டு இருந்தோம் இல்லையா, அது சாத்தானுக்கு நம்ம இறையை கொடுத்துட்டோம். சாசி நம்ம இறையை சாப்பாடை கொடுத்துட்டோம்னா வளவளன்னு பேசினது சாப்பாடுக்கு இறையை கொடுத்துட்டோம். பாம்புக்கு சுலபமா போச்சு. ஆமா, அதான் பார்த்துட்டு விசுவாசம். அடுத்து என்ன பாருங்க, ஒருவர் வார்த்தை ஒருவர் சுமந்து பிரமாணத்தை நிறைவேற்றி நேர்ந்தார். பில்லி பிரே என்ன சொல்லுவாரா, என்னை தூக்கி நரகத்துல போட்டுட்டா எந்த பக்கம் ஒரு பிசாசை இப்படி பிடிச்சிடுவேன், எந்த பக்கம் ஒரு பிசாசை இப்படி பிடிச்சிட்டு ஜம்ப் பண்ணி நான் பர்வத்தில் விழுந்துடுவேன். அது வார்த்தை பாருங்க, பில்லி பிரே ரொம்ப படிச்சது கிடையாது, நிலக்கரி சுரங்க தொழிலாளி. பகல்ல நைட் டியூட்டி இருக்கும், ராத்திரி டியூட்டி இருக்கும். பகல்ல டியூட்டி இல்லைன்னா ராமெல்லாம் தெருவில் பிரச்சனை அது நைட் டே டியூட்டி இல்லைன்னா ராத்திரி போயிடும், அல்லது பகல் போய் தெருவில் என்ன அழுக்கு துணியோட நிலக்கரி துணியோட கிழிந்த துணியோடு பிரச்சனை. அப்போ ஒரு அம்மா வந்து, ஐயா எனக்கு 2-3 ஷர்ட் இருக்குது, உங்களுக்கு கொடுக்க விரும்புடியா அப்படின்னு சொன்ன உடனே அப்போ கேட்குற ஆண்டவர் கொடுக்க சொன்னாருன்னு உங்க அளவு என்னன்னு கேட்டுக்காங்க அந்த அம்மா. அவருக்கு சொன்னாரா? ஆண்டவருக்கு சொன்னாரா? ஆமா. அப்போ என் அளவு அவருக்கு தெரியும், என் ஷர்ட்டின் அளவு அவருக்கு தெரியும், உங்களுடைய ஷர்ட்டின் அளவு அவருக்கு தெரியும், இதயத்தின் அளவுக்கு தெரியும், உங்களுடைய வேதனை அவருக்கு தெரியும். கிறிஸ்டியார் பேசுறாரு, அவருக்கு என்ன பதில் சொல்லுவாங்க? என் பிரச்சனை ஏசப்பா உட்காந்து கேட்டுட்டு இருக்காங்க, நீங்க உட்காந்து ஏசப்பா கேட்டுட்டு இருக்காங்க. அவங்க கேட்டது மாத்திரம் இல்லை, இருதயத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க, இருதய வேதனையும் பார்த்துட்டு இருக்கிறாங்க, உங்களையும் பார்க்குறாங்க, என்னையும் பார்க்குறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சூழ்நிலையை தாண்டி விட கடந்த காலத்துல சில சூழ்நிலையை மரணங்களில் பள்ளத்தாக தாண்டி வர அனுமதித்தார். சிலருக்கு முற்பகுதியில் இருக்கலாம், சிலருக்கு பிற்பகுதியில் இருக்கலாம், சில நடுப்பகுதியில் இருக்கலாம். ஆனா ஒவ்வொன்றும் ஆண்டு அனுமதிக்கிறார். ஆண்டு விரோதமாக நம்ம தவளையை போல ஞாபகத்தை திறக்கிறது அவசியம் இல்லை. சும்மா இருங்க, அமைதியா இருக்கு, எல்லாம் நம்ம பேசிக்கிறாரு. ஒரு இடத்துல 2 புறா உட்கார்ந்துருக்கு. ஒரு புறாவை வேட அடிச்சுட்டான், அதுகளை விழுந்து தூக்கி பையில போட்டுக்கிட்டான். அடுத்த புறா தள்ளி போய் கூழாங்கல்ல முழுங்கிக்கிட்டு அவன் முன்னால் விழுந்துட்டு திறந்து பார்க்கறா, ஒரு கூழாங்கல் உள்ள உட்கார்ந்து 2 தூக்கி போட்டு போயிட்டான். அடுத்த நாள் 2 புறா உட்கார்ந்து இருக்குது. ஒரு புறாவை அடிச்சுட்டான், அடுத்த புறா பறந்து போய் மேல உட்கார்ந்து சொல்லுது, அவன் நினைச்சுக்கிட்டான் இந்த புறாவும் கூழாங்கல்ல உள்ள போட்டுக்கிட்டு என் முன்னால வந்து விழுந்து தூக்கிட்டு போயிடுறாங்க. அது சொல்லுது, வேடா நேற்றுக்கு இந்த பைத்தியக்கார புறா இருக்குல்ல, அது கையில முழுங்கிட்டு செத்துடுது, நான் சாக மாட்டேன், ஆண்டவர் என்ன சாக சொல்லல, நான் வாழ்ந்து. புரியுதா? கடந்த காலத்துல 2 புறாவா இருந்தோம். ஒரு புறா பரலோகத்துக்கு போயிடுது, அடுத்த புறா கல்ல போட்டு முழுங்கிடும் நினைச்சாங்க, கல்ல போட்டு முழுங்க மாட்டேன். 41 வருஷம் 2 மாதம் 16 நாட்கள் என் மனைவி என்னோட
பெண்களை நான் உங்களை அனைவரையும் பார்த்து சொல்றேன், மனைவி போல ஒருத்தர் இல்லை. பண ஆசை கிடையாது, பொருளாசை கிடையாது, ட்ரெஸ் ஆசை கிடையாது, நகை ஆசை கிடையாது, ஒரு ஆசையும் கிடையாது. அவ பேர்ல ஒரு அடி நிலமும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ஏதா வேணும், எனக்கு ஒண்ணு வேண்டாம்ப்பா, எனக்கு ஒண்ணு வேண்டாம்ப்பா சொல்லுங்க. அவருக்கு பெயர் பைபிளை சொல்லுங்க சகோதரிகள், பைபிளை சொல்லுங்க. முழுவதோடு கணக்கு நேசிங்க, முழுவதோடு மனைவி நேசிங்க, முழுவதோடு போய் நேசிங்க. எந்த பைபிளை சுமந்தாலோ அந்த பைபிள் அப்படியே இரவு பகலும் ரிஷிப்பா ஜோவா அப்படியே கீழ்படிவா, அப்படியே கீழ்படிவா. 25 வருஷத்துக்கு முந்தி அந்த அண்ணாமலை இருக்கும் பொழுது அப்பா 50 ரூபான்னா அது 500 ரூபாய்க்கு சொன்னாங்க. ஒரு ஊழியக்காரங்க வருவாங்க, யாராவது தாண்டி சிறந்த சாப்பாடு கொடுப்பாங்க. மெட்ராஸ் வர்றாங்கன்னா அவங்களுக்கு ஸ்பெஷலாக எல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க. அந்த பிரதர் ஒரு 50 ரூபா கொடுத்தாரு, காணிக்கை கொடுத்தாரு. அவன் தொடவே மாட்டேன், தொடவே மாட்டேன். எனக்கு என்ன பொசிஷன்னா, பா கை இப்படித்தான் இருக்கு, புரியுதா உங்களுக்கு? உங்க கை இப்படித்தான் இருக்கு, இப்படி வரவே கூடாது. அவர் கோச்சிட்டே போயிட்டார் சாப்பிடாம. ஆமா 50 ரூபா வாங்கலன்னு சொல்லி போய், அவளுக்கு சம்பளம் கிடையாது, பென்ஷன் கிடையாது, அவளுக்கு ஒண்ணும் கிடையாது. அவள் சொன்னது எஸ், ஆமா முழுவதோடு உழைப்பா, முழுவதோடு. அவளுக்கு வீட்டுல 24 மணி நேரம் சண்டை கஷ்டம், 24 மணி நேரம் பைபிள் பற்றி பேசிட்டே இருப்பாங்க. அவ்வளவு இஷ்டம், ஆண்டவர்னா அவ்வளவு இஷ்டம். 20 வயசு வாலி பிள்ளையா 60 வருஷத்துக்கு முந்தி இடையிலிருந்து சாட்சி கொடுப்பாங்களாம். எப்படி தோரணக்கை ஆந்திராவில் இருக்க தாண்டிப்பாங்க. லம்பாடி மக்கள், ஆண்கள் பெண்கள் பெரிய சரீரமா இருப்பாங்க, நிறைய வளையல் போட்டிருப்பாங்க. பாருங்க 60 வருஷத்துக்கு முந்தி எப்படி இருக்கும் டிரான்ஸ்போர்ட்டிங் காரியம். அப்போ திருநெல்வேலி மாவட்டத்துல இருந்து நான் அங்கே போய் ஊழியம் பண்ணணும்னு சொல்லி அம்மாட்ட கேட்டுட்டேன். அப்போ அனுமதிக்கல, ஏங்கிடுவாங்க. அப்பா இறந்துட்டாரு, 3 பொம்பளை பிள்ளைங்க, ஒரு பையன், அவங்க நிறைய இன்சூரன்ஸ் படிக்க வச்சுருக்கிறாங்க. அனுமதிக்கல. அவருக்கு ஒரே அந்த நம்பாடி, அந்த மலைஜாதி, அந்த மக்களுக்காக சொல்லிக்கிட்டே 28/9 சிலருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுதும், சிலர் பேச்சு பார்க்கும் பொழுதும் ரட்சிக்கப்பட்டவங்க தானா, நித்தியதான ஆயத்தப்படுத்துவீங்களா, நீங்க நித்திய ஆத்துமகள் தானா? லூக்கா 14:14 உயிர்த்தெழுதல் உங்களுக்கு பதில் செய்யப்படுமா? இங்கேயே வாங்கி முடிச்சிடணும், இங்கேயே செஞ்சு முடிச்சிடணும், இங்கேயே அனுபவிச்சு முடிச்சிடணும். எத்தனை பேர் துடிக்கிறீங்க? இந்த முந்தி போறது, போட்டி போடுறது, அப்படியே துடிக்கிறது, தொட மாட்டேன் பாருங்க, அப்படியே ஆயத்தப்படுத்துறாங்க. ஆமா போராட்டம் உண்டு, ஊழியர் வரும் பொழுது ஆமா கேள்விப்பட்ட சில காரியங்கள். பெரிய பிரசங்கம் பண்றாரு, நான் பெரிய பிரசங்கம் பண்றேன். ஒரு பெரிய ஊழியக்காரரு பெரிய பிரசங்கம் நல்லா பண்றவரு, நான் நல்லா பண்றேன்னு நினைச்சிட்டு இருந்தாரா, திடீர்னு அவரை கண்ணை போடுனா ஒரு ஒளி வந்து அங்க முன்னால அவருடைய சொந்த தம்பி, குருட்டு தம்பி உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. அவன் மேல பட்டு அந்த ஒளி சபையா இருக்க போகுது, இவர் மேல அந்த ஒளி படல. அவரு நடுங்கிட்டாரு. நான் நினைச்சிட்டு பெரிய பிரசங்கம் பண்றேன் நினைச்சுட்டு, ஆனா உண்மையான பிரசங்கம் யாருன்னா அவருக்காக ஜெபிக்கிற மக்கள் தான் உண்மையான பிரசங்கம். ஆமா அந்த ஒளி அந்த கூட மேல பட்டு சபையா இருக்க போகுது. ஆமா இங்க ஒண்ணு இல்லை, வாழ்க்கை தான் முக்கியம். பிரசங்கம் ஒண்ணும் முக்கியம் இல்லை, உன் வாழ்க்கை தான் முக்கியம், உன் ஜெபம் தான் முக்கியம், உன் கண்ணீர் தான் முக்கியம். ஆமா பிள்ளைகளால கண்ணீர், பெற்றோரால கண்ணீர், கணவரால கண்ணீர். ஆனா ஒரு கண்ணீருக்கு ஒரு நாள் அந்த விடுதலை கொடுப்பார், ஒரு நாள் விடுதலை கொடுப்பார். பொன்னேரில் நாங்கள் அந்நியதான் பட்ட பாடு கொஞ்சம் நஞ்சம் இல்லை, பரியாசம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. ஆமா பைத்தியக்காரனே கூப்பிட்டாங்க, பைத்தியம் தான். எல்லாத்தையும் விட்டு கிளம்பி போனோம் அண்ணாமலைக்கு, நாங்கள் பைத்தியம் தான். அங்கே ஒரு 12 வருஷம் ஆமா இரவும் போலும் பேசப்படுவாங்க, மழையில நனைஞ்சுக்கிட்டே ஊழியம் பண்ணுவான். இன்னைக்கு எல்லாம் நாங்க சாதாரணமான மக்கள், ஆனா இன்னைக்கு நாங்க சகவாசத்துக்காக உலகம் முழுவதும் பில்லர்ஸ், அமெரிக்காவில், அருணாச்சல பிரதேசில, யூலா காலத்துல, கும்மிடிப்பூண்டியில நாங்கள் என் பெருமையை சொல்ல வரல, எனக்கு கொடுத்த கிருமையை சொல்றேன். அவர் சொல்றாரு, அவர் ஒரு கண்ணு கொஞ்சம் சரியா தெரியாது போலிக்கு, உங்க கண்ணை கூட பிடிங்கி கொடுப்பீங்களே அப்படின்னு கேட்கிறாரு காலத்துல பார்த்து. அப்ப இன்னும் சொல்றாரு, ஆண்டவரை கெஞ்சுறாரு, ஆண்டவரே 3 தான் ஜெபம் பண்றாரு, என் கிருபை உனக்கு போதும். பெருமை சொல்ல வரல, ஆண்டவருக்கு அந்த கிருபை சொல்ல வரல. நீ 40 வருஷம் ஊழியம் பண்றேன்னு சொல்ற, அல்லது 20 வருஷம் ஊழியம் பண்றேன்னு சொல்ற, ரட்சிக்கப்பட்டேன்னு ஊழியம் சொல்ற, நீ எத்தனை பேர் வெளியே கொண்டு வந்துருக்க? மத்தேயு சுவிசேஷம், மத்தேயு 7ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நல்ல மரம் நல்ல கனியை கொடுக்கும். நீ கனியை கொடுக்கிறியா? நீ
நீ நல்ல மரமா இருக்கிறியா சொல்லுவாங்க. விளையும் பயிர் முளையிலே தெரியும்னு சொல்லுவாங்க. விளையும் பயிர் முளையிலே தெரியும். ஆமா, நீ எப்படிப்பட்ட தனியை கொடுத்துட்டு இருக்கிறீங்க, நன்மை பெற்றீங்க, கேட்டு 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 பறக்கட்டு இல்லையா? ஆமா, 1970 நான் மாற்றினேன். 65-70 நான் காணாம போனேன். 25 வருஷம் ஃபெலோஷிப்ல வந்தேன். இன்னைக்கு கிட்டத்தட்ட 45 வருஷமா நான் நன்றியா இருக்கேன். இடையில ஒரு 40 வருஷம் ஏஞ்சல் கூட கொடுத்தாரு. என் கூடவே நடந்துகிட்டு இருந்த ஒரு ஏஞ்சல். அம்மா, அவ ஏஞ்சலா தான் இருந்தா. நான் சொல்லலையா, அவளை போல பெண்கள் யாரும் இருக்க மாட்டீங்க. பாருங்க, நீங்க என்ன நகை போட்டிருக்கீங்க, என்ன படம் கொடுத்துருக்கீங்க, எந்த வளையல் போட்டு ஒண்ணுமே வேண்டாம். வளையெல்லாம் வளைஞ்சு போன வளையல் தான். கல்யாணம் பொண்ணு வருது, என்ன ஒரு உடஞ்சு போன வளையல், உடஞ்சு போன செயின், உடஞ்சு போன கம்மல். அங்கிருந்து ஒரு ஆளை கேட்டாங்க, சிஸ்டர் ஒரு 20 சவரம் கொடுத்துருப்பாங்களா? ஒரு சவரம் கொடுங்க, பரிசுத்தத்தை சொல்லுங்க. வலிப்பிலே நீ ஒரு வீட்டுக்கு போகும் பொழுது சவரணம் கொண்டு போக போறியா, பரிசுத்தத்தை கொண்டு போக போறியா, இயேசு கொண்டு போக போறியா, நகை கொண்டு போக போறியா? ஆமா, நகை இல்லம்மா, புன்னகையை கொண்டு போ. நகை மண்ணுக்குள்ள போயிடும். புன்னகை இருக்கு இல்லையா, அது ஒரு நாள் என்ன சொல்லப்படுங்க, மரம் நல்ல மரம் ஆகிட்டார். எவ்வளவு பெரிய புத்திங்க இருக்காங்க. இத்தனை வருஷமா வார்த்தையை கேட்குறீங்க கேட்குறீங்க கேட்குறீங்க. எத்தனை பேரை உருவாக்குனீங்க, எத்தனை பேருக்காக முழங்கால் போட்டீங்க, எத்தனை பேருக்காக ஊழியத்துக்காக புஷ் பண்ணி அனுப்புனீங்க. என்கிட்ட ஒண்ணும் இல்லை. பொன்னியருக்கு கிருபை கொடுத்தாரு, அண்ணாவுக்கு கிருபை கொடுத்தாரு, கொடைக்கானலுக்கு கிருபை கொடுத்தாரு. இன்றும் என்னுடைய ஜெபம், இந்த எத்தனை நாள் வச்சிருக்கிறாரோ அது வரைக்கும் ஈரோடு வாழ்க்கைக்காக, ஈரோடு சபைக்காக ஒரு கேள்விப்பட்டு ரொம்ப பிரசங்கம் பண்றாரு. கொண்டாட்டிக்கு ஜெபம் பண்ண வேண்டியதானே, அந்த அம்மாவுக்கு சுகத்தை கொடுக்க வேண்டியதானே. அதான் ஆண்டரை கேட்டாங்க. ஆமா, ஆண்டர் கேட்டாங்க. அதான் சொன்னாரு, வைத்தியனே உன்னைத்தானே குணமாக்கிட்டு. இயேசுவே கேட்கிறாங்க, வைத்தியனே உன்னைத்தானே குணமாக்கிட்டு நீங்க சொல்றது தெரியும். ஏன்னா ஊழியத்துக்கு வரும் பொழுது அண்ணா பண்ணவே கொலைகால விடிய அடைஞ்சா தலையை காணும், காலை காணும், அங்கதான் கேட்டுப்பாங்க, அங்கதான் கேட்டுப்பாங்க. அந்த இடத்துக்குள்ள உடனே என்ன பண்ணணும், போனீங்களா அர்ச்சகர் வரமாட்டான், சாமி நான் வரவே மாட்டேன். அதுக்கு பேரே சி கொத்தமல்லி தோப்பு, சி கொலகார தோப்பு. அந்த 12 வருஷம் நான் எழுதணும். விடிஞ்சால் அடைஞ்சா எங்கள் காலில் என்ன கேட்கும், அந்த தலையை காணும், இந்த தலையை காணும். அப்படி அவருக்கு வீக்கு மைண்ட், வீக்கு மைண்ட். பெண்களே, பலவீனமான மனசா இருக்காதுங்க. அந்த பலவீனமான மனசு 12 வருஷம் உள்ளே போச்சுது, உள்ளே போச்சுது. அங்கே 700 பில் இன்சார்ஜா இருந்தாங்க, 700 பில் இன்சார்ஜா. ஆமா, ஆண்டி இறந்த போது ஒருவர் கேட்கிறாரு, சிஸ்டருக்கு எவ்வளவு பென்ஷன் வருது, உங்களுக்கு மாற்றி கொடுக்கணும்ல, 00 சொன்னேன். இல்லை, பணத்துக்கு என்ன கேட்குறீங்களா, எஸ்எம்எல் கேட்குறீங்களா கேட்டாங்க. அண்ணாமலையில் எங்க வீட்டுக்கு என் பொண்ணுக்கு ஒரு மாப்பிள்ளை பாருங்க, ஆனா அவருக்கு பென்ஷன் வாங்குற மாப்பிள்ளையா இருக்கணும், அவருக்கு சீக்கிரம் நிறுத்தணும், என் பொண்ணுக்கு பென்ஷன் வரணும். பென்ஷன் மாப்பிள்ளையா பார்க்கணும், எங்களுக்கு பென்ஷன் கிடையாதுமா, எங்களுக்கே ஒன்றும் கிடையாது. விசுவாசம் இல்லாத மக்கள் நாம் உருவாக்க பலவீனமான பலப்படுத்துறது தான் உண்மையான மொழி, பலவீனமான உறுதிப்படுத்துறது தான் ஒரு மொழி. நீ வீக்காவே இருக்கணுமா, எவ்வளவு காலம் உங்களுக்கு பாலை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நீங்க எழுந்து பிரசங்கம் பண்ணணும், நீங்க எழுந்து ஊழியத்தை கட்டணும். அடுத்த தலைமுறை, ஆமா நீங்க எழுந்து காலத்தை சாதிக்கணும். கொடைக்கானல் போனோம், 3 பெட்ஷீட் போட்டு போடுவேன், அப்படியே துடிக்கும். ஒரு நாளாவது திரும்பி போகணும்னு சொல்லவே இல்லை. சொந்த தம்பி கூப்பிட்டான், தம்பி மகன் கூப்பிட்டான், வந்துருங்க. ஜோ எங்க வச்சிருக்கிறாரோ நான் அங்கதான் இருப்பேன், கொடைக்கானல் இருப்பேன், வரவே மாட்டேன். டெல்லிக்கு ஃபோன் பண்ணும்போது தான் ஆஸ்பத்திரியே கிளம்புனேன். ஈரோடுக்கு நான் வரவே மாட்டேன். ஜோ இங்கதான் வச்சிருக்கிறார். இல்லைங்களா, கழுவுற மீன்ல நழுவுற மாதிரி எத்தனை பேர் நழுவிட்டு போறீங்க. ஒருவேளை நீங்க இங்க நழுவலாம், இங்க தாண்டி போயிடலாம். ஆனா ஒரு நாள் ஆண்டு போகும்போது வெக்கத்தோடு நிற்பீங்களா, வெல்டன். உங்களுக்கு எத்தனை பேர் சொல்ல முடியும், கொஞ்சத்திலே உண்மையா இருந்தார், கொஞ்சத்திலே உண்மையா இருந்தார், உனக்கு கொஞ்சம் வெளிச்சத்திலே உண்மையா இருந்தார். எங்களுக்கு ரொம்ப திறமை கிடையாது, ரொம்ப தாழ்வு கிடையாது, ரொம்ப படிப்பு கிடையாது, ஆனா எனக்குள்ள ஒரு உறுதிப்பாடு. 1971 ஏழைக்கு ரட்சிக்கப்பட்டோம். ஆண்டவரை ரொம்ப பின்பற்றுவேன், எனக்கு கூப்பிட்டு ஃபாலோ மீ. என்னைக்கு நான் பார்க்கணும் ரெடியா இருக்கேன். மற்ற சுவிசேஷம் 25ஆம் அதிகாரத்துல என்ன சொல்றாரு, 25:35 பசியாயிருந்தேன். திரும்பி பாருங்க, எத்தனை பசியா இருந்த மக்களுக்கு
சரீர ஆகாரம் கொடுத்தீங்களா? ஆவிக்குரிய ஆகாரம் கொடுத்தீங்களா? உங்கள்ட்ட தேடி வரும் பொழுது உங்களுடைய ஆலோசனை பிரயோஜனமா இருந்ததா? அவங்களை லிஃப்ட் பண்ண முடியா இருந்ததா? அது அவங்களை கீழே போட முடியா இருந்ததா? பசியா இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமா இருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அவருக்காக ஒரு கேட்ல ஒரு வாரி நின்றுட்டு இருக்கான், தண்ணிக்காக. ஆனா அந்த அம்மா அவருக்கு பால் கொடுத்தாங்க. அநேக வருஷத்துக்கு பிறகு அந்த அம்மா ஹாஸ்டல் படுத்து கிடக்குறாங்க. அவர் நின்றுட்டு இருக்கிறான். அந்த அம்மா ஒரு மெடிக்கல் பில் வருது. ஒரு கப் பால் மூலம் மெடிக்கல் பில் செஞ்சு தீர்க்கப்பட்டது. அம்மா என்ன தெரியுதா? தெரியலப்பா, அநேக வருஷத்துக்கு முந்தி ஒரு கப் பால் கொடுத்தீங்களே. நான் எம்டி போன ஆஸ்பத்திரிக்கு அவங்க எம்டி இருக்காங்க, பக்கத்துக்கு ஏக்ஸிக்யூட்டிவ் இருக்காங்க. சொல்லி வராங்க, தண்டம் உதவ மாட்டடா, நீ உருப்பட மாட்டடா, சொல்லவே சொல்லுவாங்க. பெண்களே, தாய்மார்களே, உங்க பிள்ளை கோபத்துல கொட்டாது, ஒன்றும் வர மாட்டான். நீ எரும மாடுறா, அப்ப நீ எரும மாடு, நீ பெற்ற பிள்ளை எரும மாடு, நீ எரும மாடுன்னு சொல்லிட்ட உன் பிள்ளைய. அப்ப நீ எரும மாடு, பிள்ளை எரும மாடு தானே, உங்க வீட்டுக்கார நான் எரும மாடு தானே. கண்ணு ராஜா நெப்போலியன் சொல்றான், என் வாழ்நாள உலகத்தையே ஜெயிச்சேன், என் வாழ்நாள உலகத்தையே ஜெயிச்சேன், ஆண்டவரே ஒரு வாழ் கூட இல்லை, அவர் அன்பின் ராஜ்யத்தை ஜெயித்தார். இன்னைக்கு கோடிக்கணக்கான பிள்ளைங்கள் மத்தியில இயேசு வாழ்கிறார். நெப்போலியனுக்கு இருதயத்தில் வாழ அன்பு தடவி கொடுங்க. பிள்ளைகளை தடவி கொடுத்துருக்காங்க. பூனைக்குட்டியை தடவுங்க, அப்படி இவ்வளவு உரைச்சிக்கிட்டே உண்மையாவும் பிள்ளைகள் சூடா இருக்கும் பொழுது நீயும் கொதிக்கிற எண்ணெய் மாதிரி சூடாகாது. கொடைக்கானல்ல இந்த கெஸ்ட் வருவாங்க, டூரிஸ்ட் வருவாங்க, அவங்களை எப்படிமா பழக்கணும்? இவங்க பேசுறது அவங்களுக்கு கேட்காது, எந்த ஹோட்டல் சொன்னாலும் தெரியும். அப்படி பிடிச்சி கெஸ்ட் இருப்பாங்க, டூரிஸ்ட் இருக்க மாட்டாங்க, கெஸ்ட் வந்துருக்காங்க, சொந்தம் வந்துருக்குறாங்க. ஆற்றாலும் பணத்துக்காக பிள்ளைகள் எல்லாம் நிச்சயம் ஆற்றினாங்க. நாளைக்கு அவன் வந்து இங்கே பிரசங்கம் பண்ணணும், இங்கே எங்கே இருந்து பிரசங்கம் பண்ணணும். அப்போ சொல்லுவான், எங்கள் அம்மா என்னை எருமான்னு சொல்ல, அப்படி சொல்லுவானா, எங்கள் அம்மா எனக்கு தடவி கொடுத்தா, என் கண்ணீரை தொடச்சா, என் வேதனையில் என் கூட நின்றுட்டு இருந்தா, எனக்காக அழுதா. அம்மா பிள்ளைகள் எனக்காக எங்க அம்மா அழுதது உண்டு, எனக்காக எங்க அம்மா கண்ணீர் வடித்தது உண்டு. சொல்ல முடியுமா? சகோதரிகளே, பெஸ்ட் வாங்கி கொடு, பெஸ்ட் ட்ரெஸ் வாங்கி கொடு, பெஸ்ட் சாப்பாடு போடு, மறந்துடும் நம்ம கண்ணீரை வாக்கவே. பிள்ளைகளே, மாறுகளே, பெற்றோர் கலைஞர் மாறும் பொழுது நீ கிட்ட இருந்து ஏமா பயப்படுற, ஏமா அழுற, நான் இருக்கிறேம்மா அப்படின்னு சொல்லுவீங்களா? சொல்லணும். வலி பிள்ளைகளே, அம்மா நான் இருக்கிறேம்மா, ஏமா பயப்படுறீங்க, ஏமா அழுதுறீங்க? ஆமா, அது ஒரு வார்த்தை உங்க கண்ணீர்னா உங்க கையினால தொடச்சு விடு, அம்மா சிரிச்சிருவாங்க. என்னம்மா குட்டி பரவாயில்ல, நான் குட்டி பரவாயில்ல, எதை தேசிட்டு இருக்கீங்க, எதை விதைக்கிறீங்க? நான் என்ன சொல்றாரு, பசியா இருந்தேன், தாகமா இருந்தேன், இன்னும் சொல்லிட்டே போறாரு. அது நான் ஒரு வார்த்தை எழுதி வச்சிருக்கிறேன், உங்களுக்கு சொல்றேன். அந்நியனாயிருந்தேன், ஆண்டவர் அந்நியரை நேசிக்கிறாங்க. அந்நியன் எகிப்து தேசத்திலே அந்நியரை நேசிச்சாங்க. பாருங்க, நீங்க எகிப்திலே அந்நியராக இருந்தீர்களே, தனிமையா இருந்தீர்கள், லோன்லினஸ். நான் அனுபவிச்சேன் லோன்லினஸ், அது பெரிய ஒரு வேதனை. தனிமையா டயானா இருக்க, டயானா பெரிய உலக அழகி பக்கிங்ஹாம் இருந்தா, I am alone in the Buckingham Palace. I am alone. எலிசபெத் மகாராணி அந்த டயானாவுக்கு ஒரு வாழ்த்து கூட சொல்ல மாட்டாங்க. ஆனா அந்த அம்மா போயிட்ட டயானா 100 வருஷம் கிளி ஆஸ்திரேலியா உட்கார்ந்துருக்கு. அந்த கிளிக்கு வயசு என்ன? 100 வயசு. இங்கிலாந்து மகாராணி அந்த கிளிக்கு வாழ்த்து சொல்றாங்க, ஹாப்பி பர்த்டே பாடுறாங்க. சொந்த மருமகளை நேசிக்க, ஆமா சொந்த மருமக எனக்கு கையில் அதோட அழகி அழகான 2 ஆம்பளை பிள்ளை பெற்று கொடுத்தார். ஹாரி வில்லியம் 2 பேரை பெற்று கொடுத்த அந்த மருமகளை எலிசபெத் மகாராணி உலகத்தையே நீ ஆளுகை செய்த ராணியாக இருக்கலாம், நீ உலகத்துக்கே தலைவனாக இருக்கலாம். உன் சொந்த மருமகளை, உன் சொந்த மருமகனை, உன் சொந்த பிள்ளைகளுக்கு விஷ் பண்ண முடியலையா? வாழ்த்து சொல்லியா? கிளிக்கு வாழ்த்து சொல்லு. கிளி தானே பரலத்துக்கு போகுது, இல்ல பச்சை கிளி பரலத்துக்கு போகுதா? இட்டர்னல் சோர்ஸ், இட்டர்னல் சோர்ஸ்.
வஸ்திரம் இல்லாத இருந்தேன், வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியாக இருந்தேன், விசாரிக்க வந்தீர்கள். காவல் இருந்தேன், யார் காண்பது? இந்த சிறியர்கள் அவங்க சுற்றி இருக்கிறாங்களே, தேவை இருக்கிறாங்களே, எனக்கு சொல்லியா கலாத்திர ஆரம்பினால நன்மை செய்வதில் சோர்ந்து போகிறாங்க. ஜெபிக்கிறீங்களா? ஏற்ற காலத்துல அனுபவமா ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, நான் ஒன்றுமில்லை ஆண்டவரே. இந்த வெளியேறப்பட்ட சகோதரர்கள், சகோதரிகள், ஆண்கள், பெண்கள் ஒவ்வொருவரும் உனக்கு எழுந்தி பிரகாசிக்கணும். சகவாசத்துக்கு தூண்களாக எழும்பணும், ஊழியத்துக்கு தூண்களாக எழும்பணும், ஆத்மாக்களுக்கு சவாலாக எழும்பணும், மற்றவர்களுடைய பாரத்தை சுமக்கிறவர்களாக இருக்கணும். ஆசீர்வதித்து அளிக்கணும். இயேசுவின் நாமத்தால்